ஹலோ எவ்ரிவன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்னும் 2 நாள் தான் இருக்குது நீட்டுக்காக. இப்போதைக்கு 2 டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஒரு சில பேர் என்ன சார் என் சிலபஸே இன்னும் முடியல சார். எனக்கெல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியல. 2வது கேட்டகரி பார்த்தீங்கன்னா, சிலபஸ்லாம் முடிச்சேன் சார். ஃபுல் கோர்ஸ் வீடியோ பார்த்தேன் சார். கிராஷ் கோர்ஸும் முடிச்சேன். 40 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்கும் பார்த்தேன். ஆனா 2 பேருக்கு காமனான விஷயம் என்னன்னா, சார் எல்லாமே மறந்து போன மாரியே இருக்கு சார். சரிங்களா? இது பார்த்தன்னா, உங்களுக்கு காமனா நடக்குற ஒரு ப்ராப்ளம். இது வந்து உனக்கு மட்டும் இல்ல, நெறைய பேருக்கு நடக்கும். ஓகேவா? என்ன அப்டின்னா, நெறைய பேர் வந்து சிலபஸ் முடிச்சிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கும் எல்லாம் மறந்து போன மாரி தான் இருக்கும். நெறைய பேர் சிலபஸ முடிச்சுட்டு ரிவிஷன்ல போயிருக்கும். அவங்களுக்கும் பார்த்தன்னா, எல்லாமே மறந்து போன மாரி தான் இருக்கும். ரொம்ப அப்படியே டிப்ரஷன் ஆயிட்டு, அச்சச்சோ! நம்ம என்னடா இப்ப தானே படிச்சோம். இப்ப ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒண்ணும் இல்ல. நீட் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, அது ஒரு எம்சிக்யூ பேஸ்ட் எக்ஸாம். கரெக்ட்டா? இல்லையா? அப்ப நீ மேபி அத ரிவைஸ் பண்றப்போ உனக்கு லைட்டா மறந்து போன மாரி இருக்குன்னு சொன்னா கூட, நீ ஆப்ஷன பார்த்தா உனக்கு கண்டிப்பா அது கிளிக் ஆயிரும். ஓகேவா? ஆப்ஷன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா உங்களால அந்த ஆன்ஸர்லாம் பண்ண முடியும். அதனால நீ பயப்படாத. இது உனக்கு மட்டும் இல்ல, நெறைய பேருக்கு நடக்குற ஒரு விஷயம். ஓகேவா? அப்போ என்னதான் சார் பண்றது? நீ எதையுமே நெனைக்காத. ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இரு. சரியா? ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரிவிஷன் என்ன சார் பண்றதுன்னா, பயாலஜிக்கு தேவையான நோட்ஸ் வந்து மெட்டீரியல் நான் உனக்கு புரொவைட் பண்றேன் டெலகிராம் குரூப்ல. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லா கெமிஸ்ட்ரிக்கு ஃபுல்லா பிசிக்கல் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் இது ஞாபகம் வைக்கிறதுக்காக ஷீட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு, இந்த ஷீட்ஸ மட்டும் கோ த்ரூ பண்ணுங்க. நைட் ஃபுல்லா அத மட்டுமே பண்ணுங்க. ஓகேவா? அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா, பிசிக்ஸ்க்கு தேவையான எல்லா ஃபார்முலா வந்து அப்லோட் ஆயிடுச்சு. இன்னைக்கு நைட் பார்த்தீங்கன்னா கிராஃப். ஓகேவா? என்ன சார் அப்லோட் ஆச்சு 2, 3 லெசன் எங்களுக்கு வரவே இல்ல அப்டின்னா, அது வந்து உங்களுக்கு நாளைக்கு வந்துரும். சரிங்களா? அத பத்தி நீ கவலைப்பட வேணாம். கிராஃப் இன்னைக்கு நைட்டு 5ஆம் தேதி நைட்டு லைவ். சப்போஸ் நீங்க இது 6ஆம் தேதி பாக்குறீங்கன்னா கிராஃப் வீடியோ முடிஞ்சு போயிருக்கும். நீங்க எல்லா கிராஃப்மே நான் அதுல கவர் பண்ணியிருப்பேன். அந்த கிராஃப் வீடியோ நீங்க பாத்துக்கலாம். கண்டிப்பா கிராஃப்ல இருந்து ஒரு கொஸ்டினும் 2 கொஸ்டின் கண்டிப்பா வரும். அந்த கிராஃப் வந்து நீங்க பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஓகேவா? சரி. இத நான் உங்கள்ட்ட சொல்ல நினைச்சது. நீ ஒண்ணுமே பயப்படாத. நீ இவ்ளோ நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன்னா, கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் எங்கேயும் போகாது. யூ ஆர் கோயிங் டூ ரிவைஸ் எவ்ரிதிங். ஒரு தடவ எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிரு. ரிவைஸ் பண்ணதுட்டேன் சார். என்ன சார் பண்றது அப்டின்னா, 3 மார்க் டெஸ்ட்டோட பிடிஎஃப் நான் புரொவைட் பண்றேன். 3 மார்க் டெஸ்ட்டோட பிடிஎஃப் நான் புரொவைட் பண்றேன். முடிஞ்சா அந்த மார்க் டெஸ்டோட எல்லா ஆன்சர் என்னன்னா அத மட்டும் நீ பார்த்து வச்சுக்கோ. ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் அதுல இருந்து வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அது இல்லாம நான் 12 மார்க் டெஸ்ட் ஆல்ரெடி உங்க கூடயே பண்ணியிருக்கேன். ஃபுல் சிலபஸ் டெஸ்ட்லாம் எழுதியிருக்கேன் அப்படிங்கிறவங்க நோ ப்ராப்ளம் அட் ஆல். இந்த 3 மார்க் டெஸ்ட் வந்து நாளைக்கு உட்காந்து பாத்துருங்க. ஓகேவா? டைம் டெடிகேட் பண்ணி உட்காந்து அந்த 3 மார்க் டெஸ்ட்டை மட்டும் முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். ஓகேவா? வேற எதுனாலும் உங்களுக்கு வேணாலும் சொல்லுங்க. நான் வந்து 6th அன்னைக்கு உட்காந்து உங்களுக்கு தேவையான எல்லா வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேவா? ட்ரெஸ் என்ன பண்றது, என்ன பண்றது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதை நான் உங்களுக்கு சொல்ல நினைச்சது. பயப்படாதீங்க. நான் உங்க கூட இருக்கேன். சரியா? எதுனாலும் நீங்க ஷேர் பண்ணுங்க. இது எல்லாருக்கும் காமன் நடக்கிற ஒரு விஷயம். அதனால இதை பத்தி நீங்க நினைச்சு பயப்பட வேண்டாம். தேங்க்யூ சோ மச்.